ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். முழுசா கேளு. ஒரு நடுத்தரமான வயது கொண்ட ஒரு ஃபேமிலி, ஓகேங்களா? அவங்க என்னை பார்க்க வந்திருக்காங்க. என்கிட்ட ரொம்ப நாள் அப்பாயின்மெண்ட் கேட்டு அதுக்கப்புறம் தான் நான் கொடுத்து என்னை நேரில் பார்த்தேன். பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க குடும்பத்தில் ஒரு ஆண் வாரிசு மட்டுமே பிறகு தொடர்ந்து இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 ஜென்ரேஷனா ஒரு ஆண் மட்டுமே பிறகுறாங்க. பெண் குழந்தைகளே அவங்க ஃபேமிலியில கிடையாது. அந்த ஆண் வாரிசு பிறக்கும் 2வது கரு உருவாகி குழந்தை பிறந்தால் ஒரு குழந்தை இறந்துடும். சாய்ராம், வணக்கம். எல்லோருக்கும் எல்லா நாளும் நல்ல தினமாக அமைந்து சுபமான நிகழ்ச்சிகள் நடக்க என் வாழ்த்துக்கள். புரியுதுங்களா? 2 குழந்தை இருந்தாலும் ஒரு குழந்தை ஏதாவது வியாதி வந்து இறக்குது, ஒரு ஆண் குழந்தை மட்டுமே நிலைச்சிருக்கு. இது மீறி அடி கல்யாணம் பண்ணி போகும்போது நடு வயசு, அதாவது ஒரு 50 வயசு இது வரைக்கும் அந்த ஃபேமிலியை டச் பண்ண மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே இறந்துடுறாங்க. ஓகேங்களா? அப்போ என்னடா இது, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பயமும் உள்ள வந்துருச்சு. அதே நேரத்தில் ஒரு நடுக்கம் வந்துருச்சு. ஏன்னா ஃபேமிலியில யாருமே வயசே ஆகல, 60 கல்யாணம் குடும்பத்தில் நடக்கவே இல்லை. ஸோ இந்த ஒரு நிலையில தான் என்கிட்ட பேசுறாங்க. பேசிட்டு தெரிஞ்சுக்கணுன்றாங்க. அவங்க ஜாதகத்தை முதல்ல பார்த்ததுக்கு அப்புறம் ஜாதகத்தில் செட் ஆகாதுன்னு பிரசனம் போட்டு பார்க்க ஆரம்பிச்சு. பிரசனத்தில் பார்க்கும்போது எனக்கு எல்லா பதிலும் வந்துருச்சு. ஓகேங்களா? அது மாத்திரம் இல்லாமல் அவங்க ஃபேமிலியில மிகப்பெரிய ஒரு தாக்கம், ஒரு பெரிய ஒரு ட்ராஜடி, அதனால் நடந்த விஷயங்களால் இந்த ஒரு பாதிப்பு அவங்க ஃபேமிலியில இருக்கு. நான் 2 பரிகாரங்கள் சொல்றேன். அதை செய்ய முடியுமான்னு கேட்டேன். ஐயோ, தயவு செஞ்சு சொல்லுங்க, நான் செய்யறேன். என்ன செலவான பிரச்சனை இல்லை, என்ன ஆனாலும் கவலை, எனக்கு சரியான போரும். செலவுன்றது 2ஆம் பட்சம், அது தனியாகவே. அதை மீறி நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் செய்தால் கண்டிப்பாக அந்த இறைவன் மனம் இறங்கி உங்கள் வாழ்க்கை மாறும். சரி சாமி, நான் என்ன இருந்தாலும் செய்ய தயார். கணவன் மனைவி நீங்கள் 2 பேருமே சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் உண்டு. அதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பரிகாரத்துடைய தத்துவத்தை புரிஞ்சுக்கங்க அப்படின்னு. என்னன்னா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா புராண கதைகளை நிறைய எழுதி வச்சிருக்காங்க. அசுரர்கள்னா பெரிய கொம்பு இருக்கும், பெரிய பல்லு இருக்கும். அப்படி கிடையாது. அப்படிப்பட்ட எண்ணம் இருக்குமன்றதை உருவகத்தை பெருசாக படுத்தி கொடுத்தாங்க. அதாவது கேரக்டர் வைஸில் அவங்க டேஞ்சராக இருப்பாங்கன்றது தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த அசுரர்கள் என்ன பண்ணுவாங்க, கடுமையாக தன்னை வருத்திக்கிட்டு, அவங்கள வருத்திக்கிட்டு தான் கடவுள்கிட்ட வரத்தை வாங்கினாங்க. தான் கீழே இறங்கி போய் கடவுள்கிட்ட பிச்சை எடுத்தாங்க அவங்களுடைய வாழ்க்கை மேம்பட. அதை பார்த்து சிவன் வந்து ஆசீர்வாதம் கொடுத்து நிறைய வரங்களை கொடுத்துருக்காரு. இதுதான் நம்மளுடைய புராண கதைகள் சொல்லுது. அது போல தானே ஒரு பரிகாரம் நீங்கள் இப்போ செய்யணும்னு. உங்களை வருத்திக்க தயாரான்னு. எங்களை வருத்திக்கன்னா நான் என்ன சொல்லணும் உங்களுக்கு புரியல. ஓகே சாமி, பண்ணிக்கிறேன். உங்களை தாழ்த்திக்க தயாரான்னு. தயார் சாமி. அப்போது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், கணவனும் மனைவியும் உங்களுடைய இந்த அடையாளம் இல்லாமல் வேறு சாதாரணமாக ஒரு அடையாளத்தோடு ஒரு பழமையான சிவன் கோவிலுக்கு போய் ஒரு நாள் பிச்சை எடுக்கணும். நீங்கள் தயாரான 2 பேர் கண்ணும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 வாட்ஸ் பல்பு மாதிரி பெருசாக வீங்கிடுச்சு. இவ்வளோ பெருசாகிடுச்சு. மொட்டை கண்ணு மாதிரி வெளில வர ஆரம்பிச்சு. நான் பார்க்குறேன், என்ன பார்க்குறாங்க, என்ன சொல்கிறது தெரியல. சாமி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. உண்மையை சொல்கிறேன், இதுதானே இதுக்கு பரிகாரம். உங்களை தாழ்த்தி உங்களுடைய, நான் ஒன்றுமே கிடையாது, நான் ஜீரோ, நான் சாதாரண பிச்சைக்காரன், என்னை ஏன் இப்படி கொடுமைப்படுத்த, என்னை காப்பாற்றுன்னு இறைவன் காலில் விழ தயார்னா கண்டிப்பாக உங்களை அவர் பார்த்துப்பார். இது செய்ய ரெடியாக இருக்கீங்களான்னு கேட்டேன். அப்படியே தயங்கினாங்க. என்ன சொல்கிறது தெரியல, யோசிச்சாங்க. யோசித்து சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்ல வேண்டியது என் கடமை சொல்லிட்டேன். அப்படி செய்தால் உங்களுக்கு இப்படி பலன்கள் கிடைக்கும்னு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சொன்னதுக்கப்புறம் அவங்க சில நாட்கள் கழித்து தான் என்கிட்ட பேசினாங்க. இந்த விஷயம் நடந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் பேசினாங்க. சாமி, நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம், என்ன செய்யட்டோம்னா. ரைட், சந்தோஷம், நான் சொல்கிறது செய்யுங்க. உங்கள் ஊருக்கு சம்மந்தம் இல்லாத ஏதாவது ஊருக்கு போயிடுங்க. நீங்கள் யாருன்னு தெரியாத ஊருக்கு போயிடுங்க. பழைய ட்ரெஸ்ஸு மாதிரி ஏதாவது ட்ரெஸ்ஸுகள் ஏதாவது வாங்கிட்டு ஏதாவது சிவன் கோயில், பழமையான சிவன் கோயில் போங்க. எந்த ஊருக்கு போனாலும் கவலை இல்லை, சிவன் கோயிலுக்கு போங்க. போயிட்டு வர்றவங்க கிட்ட நீங்கள் யாரும் எதுக்காக வாங்குறீங்களா சொல்லாதீங்க. அம்மா பிச்சை போடுங்க. அது 1 ரூபா போட்டோம், 100 ரூபா போட்டோம், 10 ரூபா போட்டோம், காசே போடாமல் கூட போகட்டும், உங்களை அசிங்கமாகவும் திட்டுட்டும் வாங்கிக்க தயாராகுங்க. நீங்கள் 2 பேரும் ஒன்றா நின்று வாங்காதீங்க. மனைவி வேற இடம், கணவன் வேற இடமா சேர்ந்து வாங்குங்க. இந்த பிக்ஷை எடுத்து அன்னைக்கு காலையில நீங்க ஒரு நல்ல நேரம் பார்த்து டைம் குறிச்சு கொடுத்தேன். இந்த டைம் ஆரம்பிங்க சாயந்தரம் சூரிய அஸ்தமன நேரம் வரை. ஓகேங்களா? இதை பண்ணுங்க. நடுவில் அந்த கேப் கோயில் மூடி இருந்ததுனாலும் பரவாயில்ல, நீங்க போக வேண்டாம், சாப்பிட்டு திரும்பி வந்துருங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு 6 மணி வரைக்கும் செய்ய சொன்னேன். 6 மணி வரைக்கும் செஞ்சதுக்கு அப்புறம் என்ன காசு உங்களுக்கு அன்னைக்கு வந்ததோ பிச்சையாக நீங்க கையேந்தி கிடைச்ச பணத்தை எடுத்துட்டு போயிட்டு அன்னைக்கு சாயந்தரம் அதே அந்த பிச்சைக்கார ட்ரெஸ்ஸோடு உள்ள போய் நீங்க உண்டியில சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கும்பிட்டுட்டு வந்துருங்க. இதுக்கப்புறம் பாருங்க, உங்கள் பலன் மிகப்பெரிய லெவல்ல மாறும் அப்படின்னு சொன்னேன். உண்மையிலேயேங்க நாங்கள் செய்ய மாட்டாங்கன்னு நினச்சேன். ஏன்னா நல்ல வசதி இருக்கிற குடும்பம், பணத்துக்கு பஞ்சம் இல்லாத குடும்பம், கௌரவத்திலையும் பஞ்சம் இல்லாதவங்க.
செய்ய மாட்டாங்க தான் நினைச்சேன். ஆனால் செஞ்சுட்டேன். செஞ்சுட்டு என்கிட்ட பேசுனாங்க, சாமி நாங்கள் செஞ்சிட்டோம், ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப கொஞ்சம் அழுதாங்க. ஃபோன்லேயே அழுதாங்க. பரவாயில்ல விடுங்க, ஒரு நாள் அழுதாலும் பரவாயில்ல, ஈஸ்வரன் உங்களை கைவிட மாட்டேன். இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு வந்த மெசேஜ், அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. இதுவே கடவுள் கொடுத்த முதல் ஆசீர்வாதம். புரிஞ்சிருச்சிங்களா? அந்த வம்சத்துல பெண் குழந்தைகளே கிடையாது. இவங்களுக்கு அடுத்து கன்சீவ் ஆறாங்க. கன்சீவ் ஆகும்போதெல்லாம் ஏட்டையில ஒரு தொடர்புல தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அதோடைய நிலை என்னன்னா, அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பெண் குழந்தை பிறகுதுன்னா அர்த்தம் என்ன? கடவுள் அவங்களுக்கு ஆசீர்வதிச்சிட்டான். அதுக்கப்புறம் அந்த குழந்தையும் அவங்களுக்கு நான் தான் பேர் வச்சு கொடுத்தேன். அந்த குழந்தைக்கு பெயர் வச்சு கொடுத்து அவங்க வாழ்க்கை சிறப்பாக போயிட்டு இருக்கு. இப்போ அந்த குழந்தைக்கு 4 வயசு 5 வயசு, ஐ திங்க் ஸோ. ஓகேங்களா? ஸோ அவங்க வாழ்க்கை சிறப்பாக போயிட்டு இருக்கு. இது எதுக்காக சொல்றேன்னா, தாந்திரிக வகையிலும் நான் உங்களுக்கு பரிகார பூஜை செய்து கொடுத்தாலும் சில விஷயங்களுக்கு சில பரிகாரங்கள் கண்டிப்பாக தேவை. அதுவும் இறைவன் கிட்ட தன்னை தாழ்த்தி கேட்கக்கூடிய விஷயங்களுக்கு என்னைக்குமே பதில் இல்லாமல் கிடையாது. கண்டிப்பாக சிவன் நன்மையை செய்வார். நல்லது நடக்கும். நல்லது மாத்திரமே நடக்கும். சாய்ராம்.